வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 115 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 115 ஆஃப் IPC பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 107லேருந்து செக்ஷன் 120 வரைக்கும் அபெட்மெண்ட் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது குற்றச்செயல் புரிவதற்கு உடந்தையாக இருப்பது பற்றியும் குற்றச்செயல் செய்ய தூண்டுவதற்கு பற்றியும். இதுக்கு முன்ன கடந்த செக்ஷன்ல என்ன பார்த்திருந்தோம்னா, குற்றச்செயலை செய்ய தூண்டுவதற்காக ஒரு நபருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். குற்றச்செயலை ஒரு நபர் கமிட் பண்ணியிருப்பாரு, அந்த கமிட் பண்ண நபருக்கு கமிட் பண்ணக்கூடிய பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும். சில செக்ஷன்ல ரெண்டு பேருக்குமே சேம் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்ல பார்த்துருந்தோம். இந்த செக்ஷன்ல பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குற்றச்செயலை செய்வதற்காக ஏ அப்படிங்கிற ஒரு நபர் பி அப்படிங்கிற ஒரு நபரை இன்ஸ்டிகேட் பண்றாரு. அதாவது இசட் அப்படிங்கிறவரை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவரை இன்ஸ்டிகேட் பண்றாரு, தூண்டி விடுறாரு. தூண்டி விடக்கூடிய நபர் இசட் அப்படிங்கிறவரை கொலை செய்வதற்காக ஸ்பாட்டுக்கு வராரு. ஆனால் இசட் அப்படிங்கிற நபரை பக்கத்தில் வந்துட்டு கொலை பண்ணாமல் போயிடுறாரு. அப்படி போகக்கூடிய பட்சத்தில் இசட் அப்படிங்கிற ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, போலீஸ் விசாரிக்கிறாங்க, ஏயும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நபரை கொலை செய்ய தூண்டியதற்காக ஏ அப்படிங்கிற நபரை தண்டிக்கப்படுவாங்க. அதே மாதிரி பி அப்படிங்கிற நபர் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஏ அப்படிங்கிற நபர் இசட் அப்படிங்கிற நபரை கொலை செய்வதற்கு அவர் போட்ட திட்டத்துக்கு இவர் உடந்தையாக இருந்திருக்காரு. பி அப்படிங்கிறவர் கொலை செய்வதற்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு, இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. பி அப்படிங்கிறவர் அந்த குற்றச்செயலை செய்யவில்லை அப்படின்னாலும், அவர் கமிட் பண்ணலைன்னாலும் அவர் அந்த உடந்தையாக இருந்ததுக்கு கண்டிப்பாக அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிளில் சொல்றாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் இதே சினாரியோ வச்சு பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற ஒரு நபர் பி அப்படிங்கிற ஒரு நபரை இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு, இசட் அப்படிங்கிற ஒரு நபரை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. பி அப்படிங்கிற நபர் அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணிடுறாரு, அதாவது இசட் அப்படிங்கிற ஒரு நபரை கொலை செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஏ அப்படிங்கிற நபர் போட்ட திட்டத்துக்கு பி அப்படிங்கிற ஒரு நபர் உடந்தையாக இருந்திருக்காரு. பி அப்படிங்கிற ஒரு கமிட் பண்ணியிருக்கக்கூடிய அஃபென்ஸ், அதாவது மர்டருக்கும் பனிஷ்மெண்ட் ஏக்கும் உண்டு. ஏ அப்படிங்கிற ஒரு உடந்தையாக இருந்து கூட்டுச்சதி செய்து அவங்க தூண்டி விட்டுருக்காங்க, அதுக்கான தண்டனையும் பிக்கும் உண்டு. அதாவது ஏக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனை பிக்கும் கிடைக்கும். பி கமிட் பண்ண அஃபென்ஸுக்கான தண்டனையும் ஏக்கும் கிடைக்கும். ஏயும் மர்டர் பண்ணதாக தான் அர்த்தம். அதை தான் இந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபரை இன்ஸ்டிகேட் பண்ணி பி அப்படிங்கிற நபர் அந்த கொலையை செய்தாலும் தண்டனை உண்டு, கொலையை செய்யலைனாலும் தண்டனை உண்டு. கொலை செய்திருக்காரு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தண்டனை. கொலை செய்யலை அப்படின்னா அந்த பிக்கு கம்மியான தண்டனை கிடைக்கும், ஏக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் பாருங்கள். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்திய தண்டனை சட்டம் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.